அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى كل ملائكتك المقربين وعلى أهل طاعتك أجمعين أما بعد فقد قال الله جل شانه تعالى في القرآن الكريم إنك لعلى خلق عظيم صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا صدق الله رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், உலமாக்கள், அதிலும் இந்த ஒரு நல்ல மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வுலகத்திலே படைத்த அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா படைப்பதற்கான காரணம் நம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தான் இந்த உலகிலே அனைத்து படைப்புகளும் படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நாம் காணும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டிய பல்வேறு விதமான வழிகாட்டுதல் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே நாம் காணும் பொழுது இன்றைய சூழ்நிலையிலே அது மிகவும் குறைந்து விட்டது. நாம் மிகவும் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்களிடத்திலே, சிறு பிள்ளைகளிடத்தில் எவ்வாறெல்லாம் இருந்தார்கள், நம்மளை எவ்வாறெல்லாம் இருக்க சொல்லி ஏவி இருக்கிறார்கள் என்று நாம் காணும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸ மின்னா அஹதுன் மல்லம் யர்ஹம் ஸகீரனா. நம்மிலே சிறியவர்கள், சிறிய பிள்ளைகளிடத்திலே இரக்கம் காட்டாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர்களுடைய விஷயத்திலே மிகவும் பேணுதலாக இருந்தார்கள். அவர்கள் மீது கோபப்படாமல், சிறியவர்கள் வந்தால் அவர்களை எவ்வாறெல்லாம் சரியான முறையிலே அவர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று தெரிந்து நபி அவர்கள் சிறியவர்களிடத்திலே இரக்கம் காட்டி நல்ல முறையிலே வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய தெருக்களிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக சிறிய பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வருவதை பார்த்த சிறுவர்கள் அனைவர்களும் ஒதுங்கிவிட்டார்கள். நபி அவர்களுக்கு வழிவிட்டவாறு அவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள். என்றாலும் அபு மஹ்தூரா என்கின்ற ஒரு சிறிய சஹாபி, அச்சிறுவர் மட்டும் நபி அவர்களுக்கு நடுவிலே நின்று கொள்கிறார். ஒதுங்காமல் அவ்வாறு நின்று கொள்கிறார். அப்பொழுது நபி அவர்கள் கோபப்படாமல் சிறுவருக்கு அருகிலே சென்று அவர்களுடைய தலையை நீவி விட்டு நபி அவர்கள் சென்றார்கள் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. எவ்வளவு அழகிய முறையில் நபி அவர்கள் சிறியவர்களிடத்திலே நடந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய குணம் என்பது மிகவும் மகத்துவமான குணம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நிச்சயமாக நீ உயர்ந்த ஒரு மகத்துவமான குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்றான். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு வயது முதிர்ந்த சஹாபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முத்தம் கொடுப்பதை பார்த்தார்கள். அப்பொழுது அந்த சஹாபி இக்ரா பின் ஹாபிஸ் என்கின்ற சஹாபி சொல்கிறார், எனக்கு மொத்தம் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருவருக்கும் ஒரு பொழுதும் நான் முத்தம் கொடுத்ததே கிடையாது என்பதாக அவர் சொன்ன பொழுது நபி அவர்கள் அதற்கு கூறுகிறார்கள், மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம். எவர் இரக்கம் காட்டவில்லையோ சிறியவர்களின் மீது, மற்ற மனிதர்களின் மீது எவர் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ்வினால் அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள்.
இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். முக்கியமாக சிறுவர்களுடைய விஷயத்திலே நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்கள் மீது கோபப்படாமல் நபி அவர்கள் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தார்களோ அதை போன்று நாம் நடக்க வேண்டும். நபி அவர்கள் இவ்வாறு சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுவது மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கு பல்வேறு விதமான நிலைகளிலே சிறுவர்களிடத்தை நபி அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒரு முறை நபி அவர்களுடைய பேத்தி உமாமா பின்த் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறிய பிள்ளை கை குழந்தையாக இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது அச்சிறு பிள்ளையை கையிலே தூக்கி கொள்வார்களாம். வைதா சஜத, நபி அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது அந்த சிறிய பிள்ளையை பக்கத்திலே அமர வைத்து விட்டு சஜிதா செய்வார்களாம். சஜிதா செய்து விட்ட பிறகு வைதா காம, அவர்கள் எந்திரிக்கும் பொழுது திருப்பி அந்த சிறிய பிள்ளையை தன்னுடைய கையிலே தூக்கிக் கொள்வார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. அதுவும் ஒரு முறை நபி அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது சஜிதாவிலே இருக்கும் பொழுது நபி அவர்களுடைய முதுகிலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நபி அவர்களுடைய பேரர்கள் இருவரும் நபி அவர்களின் முதுகிலே ஏறிக்கொள்கிறார்கள். ஏறிக்கொண்டு அவர்கள் நபி அவர்களின் முதுகிலே ஏறி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் சஜிதாவிலிருந்து எந்திரிக்கவில்லை. எதுவரை என்று சொல்லும் பொழுது ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது, அச்சிறுவர்கள் இருவருடைய தேவை முடியும் வரை அவர்கள் சந்தோஷமாக விளையாடி முடித்து கீழே இறங்கும் வரை நபி அவர்கள் சஜிதாவிலேயே இருந்தார்களாம். அவங்க ரெண்டு பேரும் இறங்கினதுக்கு அப்புறமா தான் நபி அவர்கள் சஜிதாவிலேயே இருந்து எந்திரித்தார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு முறை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர், சிறிய சகோதரர் அபு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட்டி வருகிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் அச்சிறுவரை பார்த்து சொல்கிறார்கள், மா ஃபஅலல் உமைர் அத்தாயிர் ஸகீர் என்று சொல்கிறார்கள். நாம் எல்லாம் சிறிய பிள்ளைகளை நம் வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளாக கொஞ்சுவோம்ல, அதை போன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சின்ன பறவை என்ன செஞ்சுச்சு அப்படி அந்த மாதிரி சொல்லி நபி அவர்கள் அச்சிறுவனை கொஞ்சுகிறார்கள். இவ்வாறெல்லாம் நபி அவர்கள் சிறிய பிள்ளைகள் இடத்திலே இரக்க குணத்துடன் இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு நபி அவர்கள் சிறியவர்களிடத்தில் இருந்தாலும் அச்சிறுவர்கள் தவறு செய்யும் பொழுது இந்த இடத்திலே எல்லாம் அவர்கள் தவறு செய்கின்றார்களோ அப்பொழுது எல்லாம் நபி அவர்கள் அழகிய முறையிலே, மிகவும் கோபப்படவில்லை, அழகிய முறையிலே நபி அவர்கள் நல் வழிமுறையை அச்சிறுவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபி சிறிய வயதிலே இருக்கும் பொழுது நபியுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய கையிலே ஒரு தின்பண்டத்தை, உணவுப் பொருள் ஒன்றை தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்றார். அதை சாப்பிட போகும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா குலாம், ஓ சிறுவனே, பிஸ்மில்லா சொல்லிவிட்டு சாப்பிடு, உன்னுடைய வலது கையால சாப்பிடு என்று நல் வழிமுறையை சிறுவருக்கு நபி அவர்கள் சிறிய வயதிலேயே நல்ல ஒரு அமைப்பிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருந்த பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயதிலே இருக்கும் பொழுது வருகிறார்கள். நபி அவர்களிடம் வரும் பொழுது நபி அவர்கள் இரவு நேரத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். சிறிய பிள்ளைதான், தொழுகையின் மீது இருக்கின்ற ஆவலினாலும் நபி மீது இருந்த பற்றினாலும் அஸ்ஸஹாபி நபியுடன் சேர்ந்து தொழுகிறார். தொழுது முடித்த பிறகு எந்திரிக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய பிள்ளைதான், எந்திரிக்கும் பொழுது இடது கையை ஊண்டி எந்திரித்தாரலாம். அப்பொழுது நபி அவர்கள் உடனடியாக சிறுவரை கண்டிக்காமல் மிகவும் மெதுவாக மெல்லினமாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், இடது கையை ஊன்றி எந்திரிக்காதே, உன்னுடைய வலது கையை ஊன்றி எந்திரி என்பதாக அழகிய வழிமுறைகளை சிறிய பிள்ளைகளுக்கு அழகிய முறையிலே கோபப்படாமல் அவர்களின் மீது கடுகெடுத்து கொள்ளாமல் அழகிய முறையிலே எடுத்து கூறினார்கள். இவ்வாறே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நபி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயதிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு கூறிய ஒரு அறிவுரை நாம் நம்முடைய வாழ்விலேயும் நாம் இதை எடுத்து நடக்க வேண்டும். மிகவும் முக்கியமான ஒரு அறிவுரை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா குலாம், ஓ சிறுவனே, இன்னி முஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகள் எல்லாம் கற்றுத்தரேன், இதை நீ உன்னுடைய வாழ்க்கையில பாதுகாத்துக்கொள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு நீண்ட ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
இஹ்ஃபதில்லாஹ, அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே நீ பேணுதலாக இரு. தொழுகின்ற விஷயத்திலே, இபாதத்தினுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடு விஷயங்களிலே நீ பேணுதலாக இரு. யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னுடைய விஷயத்திலே அல்லாஹ் பேணிக்கொள்வான், உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். நீ அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே பேணுதலாக இருந்தால் அல்லாஹ்வை முன்னோக்குவாய், அல்லாஹ்விற்கு அருகிலே நீ சென்று விடுவாய் என்று சொன்னார்கள். பிறகு சொல்கிறார்கள், உனக்கு ஏதாவது தேவையா, நீ ஏதாவது உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடமே உதவி தேடு, நீ ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடமே கேளு என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு மிகவும் முக்கியமான வார்த்தை இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வாழும், மேலும் நீ அறிந்து கொள், அனைத்து ஒட்டுமொத்த உம்மத்தினர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதோ ஒரு பயனை அளிக்க வேண்டும், உனக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்க வேண்டும் என்பதாக அவர் நாடினால், அவர்கள் அனைவர்களும் நாடினாலும் அல்லாஹ் உனக்கு நாடிய நலவை தவிர அவரால் வேறு எதுவும் கொடுத்து விட முடியாது. அதை போன்ற அனைத்து ஒட்டுமொத்த உம்மத்தினர்களும் சேர்ந்து உனக்கு ஏதேனும் ஒரு தீங்கை தர வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் உனக்கு நாடிய தீங்கை தவிர அவரால் தந்துவிட முடியாது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, கலாக்கதிரினுடைய ஏடு காய்ந்து விட்டது, அதிலே மாற்றம் செய்ய முடியாது, அல்லாஹ் எதை நாடினானோ அது மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான கருத்து இந்த ஹதீஸிலே உள்ளடங்கி இருக்கிறது, நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். இறுதியாக என் உரையை முடிப்பதற்கு முன்பாக இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு போரிலே பார்க்கிறார்களாம். எதை பார்க்கிறார்கள்? ஒரு பெண்மணி. எப்படிப்பட்ட பெண்மணி? போரிலே தன்னுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டான். கொல்லப்பட்ட மகனை பார்த்த தாய் போரிலே இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் பார்க்கிறார்களாம். பார்த்துவிட்டு நபி அவர்கள் அதற்கு பின்பு சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், இவ்வாறு போர்க்களங்களிலே பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லப்படுவதை நான் முற்றிலும் வெறுக்கிறேன், இதை தடுக்கிறேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாமிய வரலாறுகளிலே அதற்கு பிறகு எந்த ஒரு போரிலும் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படவில்லை என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, கர்பலா போரை தவிர. அதை தொடர்ந்து இன்றைய சமூகத்தை நாம் காணும் பொழுது, இன்றைய சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம், பாலஸ்தீனத்திலே காசா மக்களை, சிறுவர்களை எல்லாம், சிறிய பிள்ளைகளை எல்லாம் இன்றைய சூழ்நிலையில் இஸ்ரேலியர்கள் கொலை செய்கிறார்கள். எவ்வளவு கொடூரமான விஷயம்! சிறிய பிள்ளைகளிடத்திலே நபி அவர்கள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஏவி இருக்கிறார்கள். என்றாலும் அந்நிலையில் நபி தடுத்த ஒரு விஷயத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாது என்று சொன்ன ஒரு விஷயத்தை, சிறிய பிள்ளைகளினுடைய விஷயத்திலே போர்க்களங்களிலே அவர்கள் சிறிய பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். வருகின்ற காலங்களிலே இவ்வாறு எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அடிபடுகிறார்களோ அவர்கள் அந்த அனைத்து தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதாக நம் அனைத்து துஆக்களிலும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வமா தௌஃபீகு இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.